ஓம் சாந்தி. பரம பவித்ர ஆத்மாக்களே, குஷி குஷியாக பாபா நினைவில் இருக்கிறீங்களா? ஸோ ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பக்காவாக அதை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதோடைய பவர் தெரியும். ஸோ அது மாதிரி இன்றைக்கி பண்ணுற ப்ராக்டிஸ் ஏற்கனவே பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். செம்ம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். எப்படிப்பட்ட மாயாவில் இருந்தாலும் டக் டக்குன்னு வெளில வந்துடுங்க. ஆக்சுவலாக மாயாவே கிட்ட வராது, வீண் எண்ணம் கூட வராது. அந்த மாதிரி ப்ராக்டிஸ். என்ன அந்த ப்ராக்டிஸ் அப்படின்னா, இப்போ கடைசி நொடி, இது என்னுடைய இறுதி நொடி. எங்கே இருக்கிறேன்? கலியுகன்ற சுடுகாட்டில் இருக்கிறேன். பாபா நீ கூப்பிட்டா நான் வர தயாராக இருக்கிறேன். உன்னை தவிர என் புத்தியில் எதுவுமே கிடையாது. உன்னுடைய குரலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ மைண்டில் எது வந்தாலும் அவருடைய குரல் எனக்கு கேட்காது இல்லையா? அப்போ இதையே மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ பாபா ஒளிப்புள்ளியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம், பரந்தாமத்துலேயும் பார்க்கலாம், சூக்ஷ்மவதனத்துலேயும் பார்க்கலாம். அப்போ ஸோ வழக்கமாக பண்ணுற பேசிக் நானும் பாபாவும் இணைஞ்ச சொரூபத்தில் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி சக்தி கொடுத்துட்ருக்குறேன். அதுவும் பண்ணிவிட்டு இந்த நினைவும் இருக்கணும். இது கடைசி நேரம், கலியுக சுடுகாடு, சுற்றி இருக்கிறது எல்லாம் போய் எதுக்குமே நான் மயங்க மாட்டேன். அப்படி இருக்கிறீங்க. உன் ஒருத்தனை தவிர எனக்கு யாருமே ஞாபகம் இல்லை பாபா. நான் ரெடியாக இருக்கிறேன். எவர் ரெடியாக இருக்கிறேன் பாபா? இப்போ இந்த சக்தி இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு உங்களால் சக்தி கொடுக்க முடியும். வேறு எந்த நினைவு வந்தாலும் உங்களால் சக்தி கொடுக்க முடியாது. பாபா அடிக்கடி சொல்கிற இல்லையா, மைண்டு தூய்மையாக வச்சுக்கிறது. பார்த்தா கண்டினியூஸாகவே வருது. எண்ணத்தின் தூய்மை ரொம்ப முக்கியம் அப்படின்ற. இப்போ வீண் விஷயம் எதுவுமே வரக்கூடாது. ஸோ வீண் விஷயமே தாரணை பண்ணாமல் இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய எதிரி. ஸோ அதுக்கு என்ன யுக்தி அப்படின்னா, நான் ரெடியாக இருக்கிறேன் பாபான்னு நீங்கள் பாபாட்ட சொல்லிவிட்டு பாபா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எண்ணம் வரும் பாருங்க மற்றவங்கள பற்றி. டக்குன்னு அந்த ஆத்மாவை, துக்கம் கொடுத்த ஆத்மா அதிகமாக வரும், எதாக இருந்தாலும் வரும். அப்போ உடனடியாக நான் தூய்மையான ஆத்மா, எனக்கு ஞாபகம் வந்த ஆத்மாவோ அல்லது நேரில் எதிர ஸ்தூலமாக வந்த ஆத்மாவோ, அதுவும் தூய்மையான ஆத்மா. முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது சுகத்தை மட்டுமே கொடுத்த சதோ பிரதானமான தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆத்மா. அது அப்படியே தேவதையாக பாருங்க. ஒரு செகண்ட் பார்த்துட்டு அதோடைய விசேஷ குணம், இப்போவுமே விசேஷ குணம் இருக்கும்ல, அதை வர்ணனை பண்ணுங்க. மற்றபடி இப்போ நேரில் அது உங்களுக்கு துக்கம் கொடுத்தா கூட அதை நினைக்கக்கூடாது. நினச்சா நமக்கு தான் சக்தி போயிடும், மற்றவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியாது. ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. ஏன்னா இது கடைசியினுடைய ஒரு வினாடி நிர்ணயிக்குது நான் என்ன பதவி அடைவேன்ட்டு. ஸோ இதில் கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் மதிப்போடு தேர்ச்சி பெற்று ஸ்ரீ நாராயணன் ஆகணும். அப்போ அந்த ஆத்மாவுடைய விசேஷ குணத்தை பண்ணுங்க. இப்போ நடிக்கிற நடிப்பு அது நடிச்சு தான் ஆகணும். பாவம், அதோடைய நாடகத்தில் அதோடைய பங்கு அதுதான் இருக்குதுன்னா அது நடிச்சு தான் ஆகணும். அது கட்டுப்பட்டிருக்கு, பாபாவே கட்டுப்பட்டிருக்காரு இல்லையா? ஸோ அதை நான் பார்க்கக்கூடாது. அதோடைய விசேஷ குணத்தை மட்டும் மனசால சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த ஆத்மாவுக்கு ஒரு வரம் கொடுங்க, கிஃப்ட். வள்ளல் சிவபாபாவுடைய வள்ளல் குழந்தை நாம வெறுங்கையோ தான் அனுப்பக்கூடாது. மனசில் ஞாபகம் வந்தால் கூட சரி. ஃபஸ்ட்டு விசேஷ குணம், அடுத்தது கிஃப்ட். என்ன கொடுக்குறீங்க? ஏதாவது ஒரு சக்தி, அன்பு, அமைதி, ஏதோ ஒரு குணம், ஏதோ ஒன்று கொடுங்க. அல்லது நல்லா இருக்கணும்னு மனசால அதுவாவது சொல்லுங்க. எதையும் எதிர்கொள்கிற சக்தி ஆகணும், ஸ்ரீ நாராயணன் ஆகணும் சொல்லுங்க. அதுமாரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது ஒரு பாயிண்ட் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டக்குன்னு மீண்டும், ஏன்னா எதுக்கு இது வந்துச்சு? நான் ரெடியாக இருக்கிறேன் பாபா, நீ கூப்பிட்டா நான் வரேன்னு சொன்னீங்க, அதுக்கு தடையாக தானே வந்துச்சு இந்த எண்ணம். ஸோ இதை கணக்கு முடிச்சிட்டிங்க. முடிச்சுட்டு டக்குன்னு மீண்டும் பாபா நான் ரெடியாக இருக்கிறேன், உன்னை தவிர என் புத்தியில் எதுவும் இல்லை, நானும் ஒளியாக இருக்கிறேன், நீயும் ஒளியாக இருக்கிறேன், டக்குன்னு போயிடணும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் பண்ணிங்கன்னா இல்லையா, வந்த எண்ணத்துக்கு டக்குன்னு தூய்மையான ஆத்மாவாக தேவதையாக பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது அதோடைய விசேஷ குணத்தை வர்ணனை பண்ணுறீங்க. அடுத்தது அதுக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒரு சக்தியை கொடுக்குறீங்க. நாலாவது மறுபடியும் பாபாட்ட புத்தியை இணைக்கிறீங்க. இந்த நாலும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மார்க்.
ஸோ இப்படி நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸில் இருக்கும்போது எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் பண்ண ப்ராக்டிஸில் 51 மார்க் எடுத்துருக்குறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய வீடியோ பண்ணதுனால ப்ராக்டிஸ் பண்ண டைம் கம்மியாக தான் இருந்துச்சு, 6 மணி நேரம் தான் பண்ணேன். பட் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ நேரம் பண்ணாலும் அதையும் போடுங்க. நான் கமெண்ட்டில் போடாட்டினால இதில் சொல்லிடுறேன்ல இல்லையா, அதனால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க தயவுசெய்து, நானும் போடுறேன். அடுத்தது ஸோ இப்படி 1 மணி நேரம். அப்புறம் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பவர்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா வழக்கம் போல் 1 மணி நேரத்துக்கு 10க்கு 10 மார்க். பவர்ஃபுல்லாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி 10க்கு 8, 7 அது மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. ஸோ 10 மணி நேரமாவது பண்ணணும் டார்கெட்டு வைங்க. ஸோ அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இந்த நாளும் பண்ணி 1 மார்க் வாங்குறது எதுக்குன்னா எந்த ப்ராக்டிஸுமே நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்போ பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் வந்திருந்தான் வீட்டுக்கு, அவங்க கூட பேசும்போது நடுவில் அப்படியே கண்ணை மூடிட்டு, ஏன்னா கண்ணை மூடினா தான் அது வர்ற அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்படியே மைண்டு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது, அப்படியே ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படி இல்லையா கடைசி நேரம் இந்த கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்காவது நான் இந்த ப்ராக்டிஸ் பாயிண்ட் பண்ணுன்ட்டு மனசில் நினச்சி கூட பண்ணுங்கள். இவரை எடுத்துகிட்டு வாங்க, தூய்மையான ஆத்மா எவ்வளோ நல்ல ஆத்மா, அதோடைய விசேஷ குணம் என்ன, எவ்வளோ அமைதியாக இருக்குது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்குது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்குது, ஏதோ ஒரு குணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கொடுங்க. அது சினிமாவில் இருக்கிற நடிகராக இருக்கலாம், பப்ளிக்கு எந்த ஞாபகம் வந்தாலும் சரி. ஏன்னா யாரை பற்றி எதிர்மறை எண்ணமும் நம்ம தாரணை பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த யுக்தி செம பவர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வானியில் வேறு சொல்லியிருக்காரு இல்லையா, நினைவு கட்டாச்சு மாயா பச்சையாக முழுங்கிடும்ன்ட்டு விழுங்க விடக்கூடாது. அப்போ விசேஷ குணத்தை தாரணை பண்ணுங்கள், அதுக்கு ஒரு சக்தி தானமாக கொடுங்க, நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்று கொடுங்க. டக்குன்னு பாபா நான் ரெடியாக இருக்கிறேன், வர்றதுக்கு தயாராக இருக்கேன் உன் குரலுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே கணக்கு முடிச்சு டக்குன்னு பாபாட்ட புத்தி இணைஞ்சிச்சு, இங்கேயே மாட்டிக்கக்கூடாது இல்லையா. அப்படியே ஐயோ அவங்களுக்கு நல்ல குணம்ன்ட்டு அப்படியே அவங்க பின்னாடி புத்தி போயிடக்கூடாது, டக்குன்னு பாபாட்ட இணைச்சிடணும். செம்ம பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ், அவசியம் பண்ணுங்க. கமெண்ட்டும் போடுங்க. என்னால் பண்ண முடியலன்னாச்சும் போடுங்க, இன்றைக்கி முடியல நாளைக்கு பண்ணுறேன், ஏதோ ஒன்று போடுங்க. அப்போ தான் அது நம்ம பண்ணுறோம் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும். அந்த கமெண்ட்டில் நான் டெய்லியும் போடுறேன் அப்படின்னும்போது தான் எல்லோருமே நம்மளை பார்த்து இன்ஸ்பயரும் ஆவாங்க இல்லையா. ஓம் சாந்தி.